ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமர் கிரீன்வெல்த் இன்டர்நேஷ்னல் பியூட்டி அகாடமிலேருந்து சாரீ வந்து நம்ம எப்படி அயன் பண்ணலாம், சாரீ அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. சாரீ ஃபோல்டிங் பண்ணும்போது நம்ம அயன் பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ளீட் எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு நான் அயன் பண்ணிவிட்டேன். அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் ஃபோல்டிங் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த ஃபோல்டிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்க சாரீ அந்த அயனிங் பண்ணதை அப்படியே டேபிளில் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க உள்ளே கட்டுற சாரீ எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா சாரீ இந்த மாதிரி ரெண்டு லேயராக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ரெண்டு இதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு முந்தியை நம்ம பின் பண்ணி வச்சுருக்கிற முந்தியை எடுத்து அந்த முந்தியை என்ன பண்ணுறோம், முந்தியை எடுத்து அந்த மிடில் வைக்கிறோம். மிடில் வச்சு முடித்ததுக்கப்புறமா ரெண்டு சைடுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சைடு இந்த கார்னர் அந்த கார்னர் ஒரு சைடில் வந்து இந்த சாரியை வந்து வைக்கிறோம். வச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிற சாரியை அதே மாதிரி அந்த சைடு எப்படி ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற எக்ஸ்ட்ரா சாரியை வந்து அப்படியே அழகாக பண்ணிடுறோம். ஃபோல்ட் பண்ணிங்க பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது ஒரு லைனாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஒரு லைன் மாதிரி இந்த சாரீ வந்து அந்த மடிப்புக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சாரீ முந்தி வந்து நீங்கள் ஒரு கை அளவுக்கு ஒரு முழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா அந்த சைடு சிங்கிள் ஃபோல்டு அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த முந்தி இருக்கணும். இந்த சைடு வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணுறீங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எடுத்து மடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க சாரீ ஃபோல்டிங். ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் வந்து பண்ணி முடிச்சிடலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த சாரீ உல்ட்டா திருப்பி வச்சிங்க அப்படின்னா இந்த முந்தி வந்து அப்படியே அழகாக வந்து ஒரு சைடில் வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா முந்தி இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா முந்தியை வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்டு இல்லை ட்ரிபிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கலாம், இல்லை வெளியே வச்சுக்கலாம். நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சாரீ எப்படி வந்து மடியுதோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளேயும் வைக்கலாம், மேலேயும் வைக்கலாம். இப்போ நான் இந்த சாரீ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதால உள்ளே வைக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி மேலே கூட வச்சுக்கலாம். ஸோ சாரீ ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன ஃபாலோ